ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 99. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 99. மற்றொன்றும் காணேனோ பாணரைப் போலே. மற்றொன்றும் காணேனோ பாணரைப் போலே. பாணர் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பிரசித்தியாக திருப்பாணாழ்வார் என்று பாணர் குலத்திலே ஜீவித்தவர், வளர்க்கப்பட்டவர், அயோனிஜர். இவர் ஒரு கர்ப்பவாசத்திலே பிறந்தவர் அல்ல. பாணர் குலத்தில் இருக்கக்கூடிய ஒருவரால் எடுத்து வளர்க்கப்பட்டவர். பன்னிசைத்து பகவானை குறித்து கான ரூபமாக பாடல்களை பாடக்கூடியவர். கீழேயே சரித்திரம் பார்த்திருப்போம். திருக்குறுங்குடி நம்பி என்ற அந்த பகவான், திருக்குறுங்குடி பெருமாள், அவரை குறித்து நம் பாடுவான் என்று அழகாக கானம் இசைத்து பாடி பகவானை மயக்கக்கூடிய ஒருவரை பற்றி சரித்திரம் பார்த்திருக்கிறோம். நம் பாடுவான் சரித்திரம் என்று கைசிக மகாத்மியம், கைசிக பண்ணிலே அழகாக பாடக்கூடியவர் அப்படின்னு அவர் சரித்திரம் பார்த்திருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு நம்பாடுவானை போல சிறந்த ஒரு பெருமை பெற்றவர். ஆழ்வார்களுக்குள்ளே பாணர் குலத்திலே அவதரித்து பகவானை நேரடியாக சென்று ஒரே முறை பார்த்தார். பார்த்தவர் இனிமேல் வேறு எதுவும் பார்க்க மாட்டேன் என்று அந்த பகவானிடத்திலே சேர்ந்தார் அப்படிங்கிறது சரித்திரம். அதுதான் திருப்பாணாழ்வார்க்கே இருக்கக்கூடிய பெருமை. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம், முதலாழ்வார்கள் அங்கு இங்கு திரிந்து திருக்கோவலூர்ல போய் பெருமான் இடைகழியில கூடியிருந்து அவனை அனுபவித்தார்கள். இப்படி எல்லாம் சரித்திரம் பார்க்கிறோம். நம்மாழ்வார் இருந்த இடத்திலே இருந்தார். ஆனால் 32 வயது வரையிலே 16 வருட காலம் 4 பிரபந்தங்களை பாடினார். பகவானிடத்துல கூடுதல், பிரிதல், திவ்ய தேசங்களை பாடுதல், விபவ அவதாரங்களை பாடுதல் என்று பல விஷயங்களை அனுபவித்தார். அதே போல திருமழிசை ஆழ்வார் அந்தர்யாமியிலே ஈடுபட்டு பல பாசுரங்களை பாடினார். அப்படின்னு ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் சொல்லிக்கொண்டே வருகிறோம். பெரிய ஆழ்வார் கிருஷ்ணானுபவம், ஆண்டாளும் கிருஷ்ணானுபவம் அப்படின்னு ஒவ்வொருத்தரா சொல்லிக் கொண்டு வருகிறோம். தொண்டரடி பொடி ஆழ்வார் திருவரங்கநாதனை குறித்துத்தான் பாசுரங்களை பாடினார். ஆனால் அதிலே உபதேசம் எல்லாம் வரும். ஆழ்வார் தனக்கு நாம சங்கீர்த்தனம் கத்துக் கொடுத்தார். இந்த பகவானை பற்றாமல் நீங்க என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு நமக்கு உபதேசம் செய்வார். தனக்கு பகவானால கிடைத்த பேறுகளை பாடுவார். தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். எல்லா தீமைகளும் இருக்குன்னு சொல்லுவார். இப்படியெல்லாம் பலவிதமாக அனுபவித்தார் திருவரங்கநாதனை குறித்தே. திருமங்கையாழ்வார் 80க்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்களுக்கு தானே போய் 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 அனுபவித்து மங்களாசாசனம் செய்து 6 பிரபந்தங்களை பாடினார். ஆனா ஆழ்வார்களுக்குள்ளே தெளிவாக, சுருக்கமாக 10 பாடல்கள், ஒரே முறைதான் அந்த திரு அரங்கநாதனை சேவித்தார். சேவித்தவர் இனி மற்றொன்றினை காணாவே அப்படின்னு பகவானிடத்திலே ஐக்கியமானார் என்பதுதான் திருப்பாணாழ்வாருடைய உயர்ந்த சரித்திரம். உங்க எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த சரித்திரம் தான். உறையூர் நிச்சுலாபுரி என்ற இடத்துல அவதரித்தவர். கார்த்திகையில் உரோகிணி நாள் தோன்றினார். காவேரி கரையினுடைய அந்த பக்கத்துல இருந்தே திருவரங்கநாதனை குறித்து கான ரூபமாக பாடல்களை பாடுவார். ஒரு நாள் லோகசாரங்க முனிவர் என்ற திருவரங்கநாதர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர் தீர்த்தம் எடுக்க வர, இவர் தள்ளி போகாமல் இருக்க ஒரு சிறு கல்லை எடுத்து அப்படி வீச, ஐயோ தவறு செய்து விட்டோமே என்று இவர் பயந்து ஒதுங்கி நிற்க, இதை கண்டு பொறுக்காத பெரிய பெருமாள் தன்னுடைய
சன்னிதானத்தின் கதவை திறக்காமல் லோகசாரங்க முனிவருக்கு, நீர் பாகவத அபச்சாரப்பட்டீர், நீர் சென்று பாகவதரான அவரையே எழுந்தருள பண்ணி கொண்டு வாரும் என்று சொல்ல, லோகசாரங்க முனிவர் என்ற அந்த முனிவராலே அவரையே வாகனமாக கொண்டு அவரே திருப்பாணாழ்வாரை தன் தோள்களிலே சுமந்து கொண்டு முதல் முறையாக திருவரங்கம் கோவிலுக்குள்ளே அழைத்து வருகிறார். இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானே என்று உயர்ந்த விமானங்களோடு பிராகாரங்கள் 7 பிராகாரங்களை கடந்து உள்ளே வருகிறார். பிரம்பிற்கு வெளியே, இன்னைக்கும் ரங்கநாதரை சேவிச்சோம்னா உள்ள அப்படி போய் ரங்காரங்கான்னு சேவிச்சுட்டு வரோம் இல்லையா, கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன மண்டபம், அங்க நம்மளை திருப்பி விட்டுறாங்க. அந்த பெருமாளுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு பிரம்பு வைத்திருப்பார்கள். பெரிய ஒரு மூங்கில் பிரம்பு இருக்கும். இப்ப அந்த இடத்துல இரும்பு கேட்டு போட்டுட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் பிரம்பு தான் இருந்தது. அந்த மூங்கில் பிரம்புக்கு வெளியில இருந்து பாடினார் 9 பாடல். கடைசி பாடல் உள்ள போய் பகவானை பாடி அவனுடைய திருவடிகளையே அடைந்தார். அப்படிங்கிறது தான் உயர்ந்ததான சரித்திரம். என்ன பாடினார்? பகவானுடைய வடிவழகை அனுபவித்தார். பாதாதி கேசாந்தம்னு சொல்லுவார்கள். எப்பவுமே பகவானை சேவிக்கும் போது அவனுடைய திருவடிகளிலே இருந்து திருமுடி, அப்படின்னா பாதத்தில இருந்து பகவானுடைய திருமுடி, தலைன்னு சொல்லக்கூடாது, புரியறதுக்காக சொன்னேன், திருமுடி கிரீடம் அப்படின்னு சேவித்து திரும்பவும் பாதத்துல அமைவது அப்படிங்கிறது தான் சம்பிரதாயம். அப்படிதான் திருப்பாணாழ்வார் சேவிக்கிறார். அமலன் ஆதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதி வானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணிலுள்ளன ஒக்கின்றவே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்கள். இந்த திருப்பாணாழ்வாருடைய இந்த அமலனாதிபிரான் அப்படிங்கிற இந்த பாடல்களுக்கு தனியன் ரொம்ப அழகாக இருக்கும். ஆபாத சூடம் அனுபூய ஹரிம்சயானாம் மத்தியே கவேரே துஹிதுகுர் முதிதாந்தராத்மா அத்ருஷ்டதாம் நயனயோர் விஷயாந்தரானாம் யோ நிச்சிகாய மனவை முனிவாகனம் தம் என்று உயர்ந்ததான தனியன் அவருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. யோ நிச்சிகாய மனவை அப்படின்னு சொன்னால், யார் ஒருவர் பகவானை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே என்று அறுதியிட்டார் இல்லையா, அப்பேற்பட்ட திருப்பாணாழ்வாரை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டுவாழும் பாணர்தாள் பரவினோமே என்று அடுத்த ஒரு பாடல் தனியன்னு சொல்றோம். இவ்வளவு அழகாக எதை அனுபவிச்சார் பாருங்க. காட்டவே கண்ட, நாமெல்லாமும் போய் ரங்கநாதரை சேவிக்கிறோம், நமக்கு என்ன புரிகிறது? கொஞ்ச நேரம் இப்படி பார்க்கிறோம், வந்துடுறோம். ஆனா அதே பெருமாள் தானே தன்னுடைய வடிவழகை காட்டி கொடுத்தான்னா எப்படி இருக்கும்? அர்ஜுனனுக்கு காட்டி கொடுத்தான் இல்லையா, தன்னுடைய உயர்ந்ததான விஸ்வரூப தரிசனத்தை எல்லாம் காட்டி கொடுத்தார் இல்லையா. அப்ப பகவானே அருளி நமக்கு காட்டி கொடுத்து அனுபவித்தால் அது எப்படி இருக்கும்? அப்போ ரங்கநாதர் தானே தன்னுடைய உயர்ந்த வடிவழகை அவருக்கு காட்டி கொடுக்கிறார். காட்டவே கண்ட பாத கமலம் முதல் பாட்டிலே பகவானுடைய திருவடி தாமரைகள் பாத கமலம். 2வது பாட்டுல நல்லாடை அரைச்சிவந்த ஆடையின் மேல் சென்றதாமின் சிந்தனையே என்று பகவானுடைய அழகான பட்டு பீதாம்பரம் அதை பாடினார். காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி அப்படின்னா பகவானுடைய உந்தி தாமரைன்னு சொல்றோம் இல்லையா, தொப்பூள் அப்படின்னு சொல்றோமே, அதத்தான் மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத் தரவினையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி மேலதன்றோ என்று அடுத்தது உந்தி தாமரையை பாடினார். அப்படி உந்தின்னு பாடினோம்னா அடுத்து என்ன சொல்லணும்? பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம், பகவானுடைய
இடுப்புல இன்னைக்கு யசோதை பிராட்டி கட்டி போட்டாலே அந்த உதரபந்தம். அடுத்தது திருமார்பு, பகவானுடைய பிராட்டி இருக்கக்கூடிய மார்பு. கண்டம் கழுத்து, செவ்வாய் சிவந்ததான அதரம், செவ்வாய். அடுத்தது வாட்டமில்லாத கண்கள், பகவானுடைய திருக்கண்கள். கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள் அப்படின்னு பாடி. அடுத்தது நீலமேனி ஐயோ நிறைகொண்டதன் நெஞ்சினையே என்று பாடி கடைசி பாடல். இதுதான் பிரம்புக்கு உள்ள போய் பாடுறார், கிட்ட பெருமாளை பார்த்து. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். திருப்பாணாழ்வார் உள்ள போய் பெருமாளை சேவிக்க ஆரம்பிச்சு சேவிச்சு பாடினதுதான் அந்த திருமேனியை பார்த்தார். இப்படி திருமேனி திருவடியில தொடங்கி பகவானுடைய திருமேனி முழுக்க அனுபவித்தார். கடைசியில பாடுறார் கொண்டல் வண்ணனை, அழகான நீலமேக சியாமலன், மேகத்தை ஒத்த நிறத்தை உடையவனை. கொண்டல் வண்ணனை கோவலனாய் இடைப்பிள்ளையாய் வெண்ணையுண்ட வாயன், அவனேதான் கிருஷ்ணன். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை. முதல்ல பகவானை சேவித்த உடனே தன்னுடைய மனம் கவரப்பட்டது, தன்னுடைய மனசை இழந்துட்டார். உள்ளம் கவர்ந்தானை. இவர் யார்? அண்டர்கோன், அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதி. அண்டர்கோன் அணி அரங்கன், அழகான திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாதன். அணி அரங்கன் என் அமுது. யாராவது நல்லா சாப்பிட்ட முடிச்சவரை போய் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னா சாப்பிடுவாங்களா? சாப்பாடு போட்டோம், சாப்பாடு சாப்பிட்டவரை போய், சாப்பாடு வயிறு ரொம்ப சாப்பிட்டவரை போய் அந்த சாப்பாடு சாப்பிட்றீங்களா இந்த சாப்பாடு சாப்பிட்றீங்களான்னு சாப்பிட முடியுமா? உண்டவனுக்கு திரும்ப உண்ண முடியுமா? அதுதான் அமிர்தத்தையே உண்டவன். என்னமுது, என்னமுதினை கண்ட கண்கள். முதல்ல மனசு பறி போயிடுச்சுன்னு சொன்னார். இப்ப சொல்றார் இந்த அமுதமான பகவான். ஒன்னொன்னையும் சேர்த்துக்கணும். கொண்டல் வண்ணனை கண்ட கண்கள், கோவலனாய் வெண்ணையுண்ட வாயனை கண்ட கண்கள், அண்டர்கோனை கண்ட கண்கள், அணி அரங்கனை கண்ட கண்கள், என் அமுதினை கண்ட கண்கள். இப்படி பார்த்தது மற்றொன்றினை காணாவே. என்னத்த மற்றொன்றினை காணாவேன்னு சொல்றார். அததான் நீங்க கவனமா இப்ப கேட்கணும். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமாக இதற்கு வியாக்கியானம் அருளி செய்யும் பொழுது அவர் சொல்றார் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு சொல்றது யாரை அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ரங்கநாதரை சேவிச்சார் இல்லையா, வேற ஏதாவது திருவேங்கடம் இல்ல காஞ்சிபுரம் இல்ல பார்த்தசாரதி பெருமாள் அப்படின்னு வேற அர்ச்சாவதார கோயிலை காட்டினாலும் பார்க்க மாட்டேங்கிறார். இன்னைக்கு இந்த கண்ணனாக ரங்கநாதனை பார்த்துட்டேன், இல்ல வேற அவதாரங்களை காட்டினாலும் காண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். பாவோ நான்யத்ர கச்சதி. இப்பதானே கடைசி போன வாக்கியம் பார்த்தோம். ஹனுமான் எப்படி ராமனை அனுபவித்த நான் இதை விட்டு வேற இடமான வைகுந்தம், அது பாவோ நான்யத்ர கச்சதி, அதை நான் விரும்பவில்லை, என் மனம் அதிலே செல்லவில்லைன்னு சொன்னார்ல, அதுபோல சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஈடுபட்டவர் கடைசியில எப்படி முடிக்கிறார் பாருங்கோ. நான் பாடினேன்னு சொல்றாரா பாருங்கோ. திருப்பாணாழ்வார் பாடினேன்னு சொல்லலையே, குருகூர் சடகோபன் அப்படின்னு ஆழ்வார் பாடும்போது நம்ம ஆழ்வார் சடகோபன் பாடினேன்னு சொல்றார். பெரிய ஆழ்வார் விட்டு சித்தன் சொன்னேன்னு சொல்றார். அதுபோல நான் பாடினேன்னு சொல்லல, என்ன பாடினேன் அப்படிங்கறதையெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னா மனம் வேற எதுலயும் வரலையே. ஈடுபட்டார் பகவானிடத்துல பரமபதமான அப்படின்னா என்ன, சாமியாபத்தி மோட்சம்னு சொல்லக்கூடிய அந்த மோட்சத்தையே அடைந்து விட்டவர். அதனால தன்னை பத்தியே சொல்லல, இது அவர் சொன்னார். அடுத்ததாக அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவர் உரை எழுதும் போது சொல்லுகிறார், கீழே மனசை இழந்தார், சித்த அபகாரம்னு சொல்லுவார்கள். என் உள்ளம் கவர்ந்தானேன்னு பாட்டு. இப்ப என்ன சொல்றார், கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னா பகவானை பார்த்த கண்கள் இன்னொன்றை பாராது அப்படின்னு பாவோ நான்யத்ர கச்சத்தின்னு ஹனுமான் சொன்னார். அதே போல பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம், எப்படி தசரதன் என் கண்களை ராமன் கவர்ந்து விட்டான், அவன் ராம சௌந்தரியம் கவர்ந்து விட்டதுன்னு சொன்னார் இல்லையா, அதுபோல அவரும் இவரும் சொன்னார்
ரொம்ப அழகா எழுதுறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். இந்த பகவானிடத்திலே உதார குணம் இல்லை என்று விடவோ, இந்த பகவானுடைய திருமேனியிலே அழகு இல்லை என்று விடவோ, இந்த பகவான் இரண்டர கலந்து பழகுவதில்லை என்ற சௌசீல்ய குணம் இல்லை என்பதனாலே விட்டு போகவோ, இந்த பகவானை பார்த்து என் நெஞ்சுக்கு பிடிக்கவில்லை என்று விட்டு போகவோ, இந்த பகவானிடத்தில் மேன்மை இல்லை, இவன் பெரியவன் இல்லை என்று விட்டு போகவோ, இந்த பகவானிடத்தில் சௌலபியம் சுலபம் என்ற எளிமையான குணம் இல்லை என்று விட்ட போகவோ, எல்லாம் விட்டுருவோம். அமுதினை கண்ட கண்கள் இந்த பகவானிடத்தில் இனிமை இல்லை என்று விட்டு போகவோ என்று சொல்லி ரொம்ப அழகா சொல்றார். பகவான் எப்படி இருக்காராம்? இப்போ பாதாதி கேசாந்தம் காட்டினார்ல பெருமாள். பெருமாள் என்ன சொன்னார்? ரங்கநாதர், நான் இப்ப கேசாதி பாதாந்தம் காட்டட்டா? முதல்ல திருமுகத்துல திருமுடியிலிருந்து ஆரம்பிச்சு திருப்பாதம், முதல்ல பாதத்தில இருந்து திருமுகம் வரைக்கும் காட்டினார், அனுபவிச்சார். இப்ப பெருமாள் சொன்னார், திரும்பவும் திருமுகத்துல மேல வந்துட்டே இல்ல, திருமுகத்துல இருந்து திருப்பி திருப்பாதம் வரைக்கும் பாக்குறீரா, அனுபவிக்கிறீரா அப்படின்னு பெருமாள் கேட்டா வேண்டான்ட்டாராம். மற்றொன்றினை காணாவே, உன்னை இப்படி பாதத்தில இருந்து திருமுகம் வரைக்கும் சேவிச்சேன் இல்ல, அப்படி சேவிச்ச இந்த கண்கள் திரும்ப நீ திருமுகத்தில இருந்து திருவடி வரைக்கும் காட்டினாலும் காட்ட மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன் என்று தெளிவா சொல்றார். அதனால என்ன சொல்ல வரார்? இதுக்கு முன்னாடி இந்த கண்கள் எதையோ பார்த்தது இல்லையா? மற்றொன்றினை காணாவே. வேதாந்த தேசிகர் தன்னுடைய முனிவாக போகனம் அப்படிங்கிற வியாக்கியானத்துல சொல்றார், இவ்வளவு நாள் இந்த கண்கள் சப்த ஸ்பரிச ரூபரச கந்தங்கள்னு கண்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு கிடந்த இந்த இந்திரியங்கள், ஆனால் இப்பொழுது மிக உயர்ந்ததான அப்ராகிருதமான திவ்ய மங்களமான பகவானை பார்த்தது எப்படி இருக்குன்னா, ஒரு தரித்திரன், ஏழை, பரம ஏழை, அவனுக்கு தெரிசா ஒரு பெரிய சொத்து புதையல் கிடைச்சா எப்படி இருக்கும், அது போல இருக்கிறதாம் அவருக்கு. ஸ்வேதத்வீபவாசிகள்னு சொல்லுவார்கள். பத்தாஞ்சலி புதாகிருஷ்டாகா நமயித்யேவ வாதினஹா. நாரதர் ஒரு தடவை ஸ்வேதத்வீபத்துக்கு போறார், பெருமாளை சேவிக்கலாம்னு போனா அங்க ஸ்வேதத்வீபவாசிகள் எல்லாம் பகவானையே பார்த்து கொண்டு நமஹா நமஹா அப்படின்னு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பெருமாள் அந்த நாரதரை பார்த்து என்ன சொன்னாராம் தெரியுமா? ஏ நாரதா, இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடு. இவங்களுடைய இந்திரியங்களுக்கு நான் மட்டுமே தான் விஷயம், அவங்களுடைய கண்ணு என்னதான் பார்க்கும், அவர்களுக்கு அவர்களுடைய அந்த அனுபவத்தை நீ குலைக்காதே. ஒரே நினைவோட என்னையே பார்க்கக்கூடியவர்கள், என்னையே அனுபவிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது. அதனால நீங்க இருக்காதே, கிளம்புன்னு நாரதரையே பார்த்து சொன்னாராம். ஸ்வேதத்வீபவாசிகளுடைய பக்தியை பார்த்து எப்படி அவர்கள் ஈடுபட்டு இருந்தார்களோ அதை சொல்லி. அது போலத்தான் இந்த இடத்துல திருப்பான் ஆழ்வார், வேர்ச்சூடும் அவர்கள் மண்பற்று கழற்றாதா போலே யானியை விக்கிரகத்தோடே ஆதரிக்கும்னு சொல்லுவார்கள். நல்ல பூ, வாசனை இருக்கிற பூவை என்ன பண்ணுவாங்கன்னா வேரோட பிடுங்கி தலையில வச்சுக்குவாங்களாம். அது போல திருப்பானாழ்வார் போன்ற ஒரு ஞானி, உயர்ந்த பக்தன், அந்த பக்தனுடைய திருமேனி, அவருடைய அந்த உடம்போட பெருமாள் அப்படியே தன்னோட சேர்த்து கொண்டார். இது யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் இல்லையா? சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பான் பெருமாள் அப்படின்னு ராமானுச நூற்றந்தாதியில சொல்லுகிறோம். சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்லுகிறார், காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பான் பெருமாள் அருள் செய்த பாடல் 10 பழமறையின் பொருளென்று பரவுகின்றோம். தெளிவா சொல்றார். நான் கூட என்ன வேதாந்த தேசிகன் அது இதுன்னு ஏதோ நீங்கெல்லாம் கொண்டாடுறீங்களே, அந்த திருப்பானாழ்வார் அவர் பார்த்தது பேசினது கண்ணனை தவிர வேறொன்றும் இல்லை. கண்ணன்னா யார்? கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் அரங்கன்னு சொன்னார் இல்லையா? அப்ப எல்லாமே ரங்கநாதர் பார்த்தது, ரங்கநாதரை பேசியனது ரங்கநாதனை குறித்து. ஆனா பாட்டுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா வேத சாரமா இருக்கான். பழமறையின் பொருள் என்று பரவுகின்றோம் அப்படின்னு வேதாந்த தேசிகரே கொண்டாடக்கூடியதுதான் அரங்கனை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவோ என்று திருப்பானாழ்வார்
எப்படி பகவானிடத்திலே அப்படி ஈடுபட்டு இருந்தாரோ அந்த பக்தி எனக்கு வரவில்லையே என்றுதான் திருவல்லிக்கேணி அம்மாள் இந்த வார்த்தையிலே உரைக்கிறாள். அடுத்தது 100வது வாக்கியம். சொல் என்ன சொன்னேனோ கட்டுவிச்சி போலே. சொல் என்ன சொன்னேனோ கட்டுவிச்சி போலே. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.